திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுவாமி தரிசனம். பணம் கொண்டு செல்லும் வங்கி வாகனங்களில் ஆவணங்கள் இருக்க வேண்டும். ஆட்சியர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். இதில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் திரையுலக பிரபலங்களும் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வர். இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தற்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வருகை தந்திருந்தார். அப்போது அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் கோவிலுக்குள் சென்று மூலவரான முருகனை வழங்கி வழிபட்டார். அதன் பின்னர் உள் பிரகாரங்களில் உள்ள சண்முகர் பெருமாள், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட சன்னதிகளுக்கு சென்று அங்குள்ள தெய்வங்களையும் வணங்கி வழிபட்டார். கடந்த 10 வருடங்களாக நம் பாரத பிரதமர் இரண்டு விஷயங்களை தான் செய்துள்ளதாகவும், அதில் ஒன்று வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, மற்றொன்று இல்லாத விஷயங்களை எல்லாம் பொய்யாக பரப்புவது போன்ற விஷயங்களை செய்திருப்பதாகவும், இதனை முழுமையாக நாம் ஒழித்து ஆக வேண்டும் எனவும், நிச்சயமாக இன்னும் 2 மாதங்களில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மூலம் தீர்வு கிடைக்கும் என்றும், தங்களை பொறுத்தவரை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வழிநடத்துகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 40க்கு 40 பெற்று வெல்வதற்கான வாக்குகள் நிச்சயம் என்றும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் என்றும் கூறினார். பணம் கொண்டு செல்லும் வங்கி வாகனங்களில் ஆவணங்கள் இருக்க வேண்டும். ஆட்சியர். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோ. லட்சுமிபதி அறிவுரைகள் வழங்கி பேசுகையில், வங்கிகளுக்கான பணம் கொண்டு செல்லப்படும் வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் ஆகியவற்றினை தவறாக பயன்படுத்தியது என தேர்தல் ஆணையத்திற்கு தெரிய வந்தால், தேர்தல் ஆணையம் வங்கிகள் பணம் கொண்டு செல்வதற்கான நிலையான வழிமுறைகளை வகுத்துள்ளது என்றும், தற்போது ESMS என்ற செயலில் உருவாக்கப்படும் QR கோட் மூலம் வங்கியின் மூலம் கொண்டு செல்லும் பணமா என தேர்தல் பறக்கும் படை மற்றும் இதர அலுவலர்கள் அறிய முடியும் எனினும், வங்கிகளுக்கு தொடர்பில்லாத 3ஆம் நபர்களின் பணத்தை கொண்டு செல்லக்கூடாது எனவும், பணம் கொண்டு செல்லும் வங்கி வாகனங்களில் வங்கி கடிதம் மற்றும் ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். தேர்தல் பறக்கும் படை மற்றும் இதர ஆய்வு அலுவலர்களால் மேலும் பணியாளர்கள் அனைவரும் அடையாள அட்டையினை அணிந்திருக்க வேண்டும் எனவும், வங்கிகள் சந்தேகத்திற்கு இடமான பண பரிமாற்றங்களை நிதி தொடர்பான புலனாய்வு முகமைகளுக்கு வழங்க வேண்டும். 10 லட்சத்திற்கு அதிகமான பண வைப்பீடு மற்றும் பணம் திரும்ப எடுத்தல் தொடர்பான பரிமாற்றங்களை வழங்க வேண்டும். வேட்பாளர்களின் வங்கி கணக்குகளில் 1 லட்சத்திற்கு அதிகமான பண பரிமாற்றங்கள் நடந்திருப்பின் அது குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றார். மேலும் ஒரே வங்கி கணக்கு மூலம் பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்திருப்பின் அதன் விவரங்களை அளிக்க வேண்டும் எனவும், இது தொடர்பான விவரங்களை வருமான வரித்துறை அளிக்க வேண்டும். மகளிர் சுய உதவிக் குழு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கணக்குகளில் வழக்கத்திற்கு மாறாக பண வைப்பீடு மற்றும் திரும்ப எடுத்தல் தொடர்பான தகவல்களை பரிமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற பொது தேர்தல் தூத்துக்குடி தொகுதியில் நல்ல முறையில் நடைபெற ஒத்துழைப்பு நல்கிட மாவட்ட ஆட்சித் தலைவரால் கோரப்பட்டது என தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கோ. லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன், தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியர் பிரபு மற்றும் வங்கியாளர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய நேற்று இரவு வந்திருந்தார். திருச்செந்தூரில் தனியார் விடுதியில் தங்கிய அவர் இன்று அதிகாலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு நேராக கோவிலுக்கு சென்று காலை 4 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் செய்தார். பின்னர் அவர் சத்ரு சம்கார மூர்த்தி சன்னதியில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு தொடர்ந்து காலை 6 மணிக்கு மூலவருக்கு நடைபெற்ற அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஓ பன்னீர்செல்வம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடி சின்னம் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சுவாமி தரிசனம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் கூறுகையில், உலக மக்கள் நலம் பெற சுவாமி தரிசனம் செய்ததாக பதிலளித்தார். தீர்ப்பு வரவுள்ள நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தது அரசியல் வட்டாரத்திலேயே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.